ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 8th டேர்ம் 3யோட ஃபஸ்ட் இயல் 1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 8th டேர்ம் 1 டேர்ம் 2 அப்லோட் பண்ணியாச்சு. 7th டேர்ம் 1 2 3 அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, படைவேலம் அப்படின்னா தமிழர்கள் வந்து அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். தமிழர்கள் வந்து அறத்தையும் வீரத்தையும் உடைமைகளாக கொண்டவர்கள். பகைவரை அஞ்சச் செய்யும் வீரமும் அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத வீரமும் தமிழரின் மாண்பு. பகைவரை அஞ்சச் செய்வாங்க, அஞ்சியோடும் வீரரை வந்து துன்புறுத்த மாட்டாங்க. துன்புறுத்தாத அறமும் தமிழரின் மாண்பினை குறிக்கிறது. போற்றி பாடும் சிற்றிலக்கியமாக கலிங்கத்து பரணியின் நூல்கள் பலவற்றை பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயங்கொண்டார் எழுதிய இந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும் பொருளும் பொருள் பார்த்துருந்துடலாம். பாடலின் பொருள்: மரளி அப்படின்னா காவலன், மரளி அப்படின்னா காவலன். கரி அப்படின்னா யானை, மரளினா காவலன், கரினா யானை. தூது அப்படின்னா புதர், தூறு அப்படின்னா புதர், தூறு அப்படின்னா புதர். அறுவர் அப்படின்னா தமிழர், அறுவர் அப்படின்னா தமிழர். உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன, உடன்றன சினந்து எழுந்தன. வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர், வலிவர் நழுவி ஓடுவர். பிலம் மலைக்குகை, பிலம் மலைக்குகை. மண்டுதல் நெருங்குதல். இறைஞ்சினர் வணங்கினர், இறைஞ்சினர் வணங்கினர். முலை அப்படின்னா மலைக்குகை. அதாவது சோழர் படையின் தாக்குதலை கண்ட கலைஞர். சோழர் திடீர்னு நம்மளை தாக்க வராங்க, தாக்குறதை பார்த்தோன்னே இது என்ன மாய வித்தையோ அப்படின்னு வந்து வேந்து போயிருக்காங்க. இவங்க தான் நம்மளை எரிக்க வந்த தீயோ அப்படின்னு அஞ்சிருக்காங்க. சோழர் படைத்த உயிரை பறிக்கும் காலனோ எமனோ அப்படின்னு நினச்சிருக்காங்க, அஞ்சிருக்காங்க. தமது இறுதி காலம் நெருங்கிட்டோ அப்படின்னு அஞ்சு அடைந்து குலைந்து நடுங்கினர். அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடி சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானையின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வதென தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளிலும் புதர்களுள்ளும் தப்பி ஓடினர். கலிங்க வீரர் ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழல் கண்டு நிழல் அப்படின்னு நினச்சிட்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர். தஞ்சம் வேண்டி வணங்கினர். சோழ மன்னனின் படையில் உள்ள யானைகள் சினமுற்று இடியை போல பிளிரின. அவ்வோசையை கேட்ட அஞ்சிய வீரர்கள் இருள் மறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடினர். யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜெயங்கொண்டார் எழுதிய தீபங்குடி என்னும், ஜெயங்கொண்டார் வந்து தீபகுடி என்னும் ஊரை சார்ந்தவர். இவர் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புதல்வர், குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பல பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பல பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பரணி வகையை சார்ந்த நூல். தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்நூலே. முதலில் எழுந்த பரணி வந்து கலிங்கத்து பரணி. இது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர் கருணாக தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது. இதை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி என ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். இந்த கலிங்கத்து பரணியை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி என ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் ஆனது. 599, இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. 599 தாழிசைகளை கொண்டது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் ஆகும். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் ஆகும். பாட்டு பார்க்கலாமா? கலிங்க படையோட நடுக்கம் என்ன அப்படின்னா, எதுகோல் இது மாயை, அதாவது இது என்ன மாய வித்தையோ அப்படின்னு மயங்கினர். ஒன்றுகோல் எரிகோல், எரிக்க வந்த மரளி அப்படின்னா காலன், எரிக்க காலனோ. ஒன்றுகோல் ஊழியின் கடை, அதுகோல் என அலரா இருந்தன. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும், நான் ரீட் பண்ணணும் அவசியம் இல்லை, இது தேவையும் இல்லை, ஜஸ்ட் புக்கில் இருக்க பார்த்துக்கலாம். ஓகே. சிங்கம் டேஸில் வாழும், முளைனா குகை, குகையில் வாழும். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரினா வெம்மை ப்ளஸ் கரி. என்றிருள்னா என்று ப்ளஸ் இருள். போல் ப்ளஸ் உடன்றன போல் உடன்றன. அதுக்கப்புறம் விடுதலை திருநாள்னு ஒரு இது நம்ம ரீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் சொல்லும் பொருளும் பகிரலாம். ஜீவன் அப்படின்னா உயிர். சத்தியம் அப்படின்னா உண்மை. ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி. வையம்னா உலகம். சபதம்னா சூளுரை. மோகித்துனா விரும்பி. 300 ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அர்ச்சகராகிய அந்நியரில் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று. உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றி இருந்த அறியாமை என்னும் உறக்கத்தை ஓட விரட்டிய நாள் என்று. அடிமையாய் தவிர்த்து கொண்டு, அதாவது விடுதலை நாள் பற்றி பேசுகிறாங்க, ஒன்றும் கிடையாது. ஓகே.
மீ. ராசேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா. மீ. ராசேந்திரன் இயற்பெயருடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார். அன்னவன் தூதும் என்னும் இதழை நடத்தினார். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் அப்படிங்கிற நூல்களை எழுதியுள்ளார். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. சீவன் இல்லாமல், சீவன் ப்ளஸ் இல்லாமல், கொடித்து, விலங்கு ப்ளஸ் ஒடித்து, காட்டை ப்ளஸ் எரித்து, காட்டை எரித்து, இதம் ப்ளஸ் தரும், இதம் தரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரத ரத்னா எம்ஜிஆர், அதாவது எம்ஜி ராஜேந்திரன் அவர்களை பற்றி. இவங்க அண்ணன் தம்பி தான் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்காங்க. அதான் 2 பேர். அதில் தம்பி வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்காங்க. காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை இவர் வந்து விரிவுபடுத்தி சத்துணவு திட்டம் என அழைத்தார். காமராஜர் காலத்தில் இருந்த உணவு மதிய உணவை வந்து சத்துணவு திட்டம் என அழைத்தார். ஏன்னா இவருக்கு தான் சாப்பாடை பற்றின வறுமையில் வந்ததுனால சாப்பாடை பற்றின இது தெரியும். வறுமையின் காரணமாகவே அவர் படிப்பை விட்டுட்டு பள்ளிப்படிப்பை தொடராமல் நாடக குழுவில் சேர்ந்தார். நாடக குழுவின் முதன்மை நடிகராக வந்தார். கதாநாயகனாக நிறைய இதில் வந்தார். ஏழை எளியோர், உழவர்கள், தொழிலாளர்கள், உரிய கருத்துக்கள், புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு வந்து மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டம் வந்து இவருக்கு திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார். இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தார். இலங்கையில் உள்ள கண்டியில் 1917 ஜனவரி 17 வந்து கோபாலன் சத்யபாமா இணையருக்கு 5ஆம் மகனாக, ஜனவரி 17 தான் 5ஆம் மகனாக பிறந்திருப்பாங்க எம்ஜிஆர் அவர்கள். தந்தையை இழந்துட்டாங்க குழந்தையா இருக்கும்போதே. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் இருந்து அதுக்கப்புறம் நாடகத்தில் போய் அப்புறம் அப்படி திரையில் நல்லா வளர்ந்து அப்புறம் நம்ம சட்டமன்றத்தில் போட்டிட்டு அப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இந்த படம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இந்த பாட்டு இவங்க எழுதுனது தான். இந்த நடித்த பாடல் ஒன்று. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு ஒரு பாடல்கள் மூலம் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உணவு உடை வழங்கி அவர்களின் துயர் துடைக்க இவர் வந்து பொன் மனசு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மகிழுந்தில் சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போ மூதாட்டி வந்து 10 வயது சிறவி, தலையில் புல்லுக்கட்டு, காலில் இல்லாமல் வந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஒய்ஃபோட செப்பலையும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏழை எளியவர்கள் காலில் இருக்கிறதுனால பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை வந்து அவர் வந்து நடைமுறைப்படுத்தினார். பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டம் எப்படி வந்ததுங்கிறது அது ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து பட்டப்படிப்புக்காக காஷ்மீர் போயிருப்பாங்க. அங்கே இந்திய படைவீரர் நலச்சங்கத்தில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம், இது பாக்ஸ் முடிச்சிடலாம். சென்னை பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆர் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆர் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்காங்க. அவரோட நினைவை போற்றுவது தமிழ்நாடு அரசு. அதுக்கப்புறம் சென்னை கடற்கரையில் இவருக்கு ஒரு நினைவிடம் இருக்குது, எம்ஜிஆர் நினைவிடம் இருக்குது. பாரத் அப்படிங்கிற பட்டமும் அப்புறம் இறந்ததுக்கப்புறம் பாரத ரத்னா 1988 பாரத ரத்னா அப்படின்னா இந்திய மாமணி அப்படிங்கிற பட்டம். அதுக்கப்புறம் பட்டப்படிப்புக்காக காஷ்மீர் போனப்போ இந்திய படைவீரர் இராணுவ வீரர் அதாவது நலச்சங்கத்தில் தங்கியிருந்த தமிழ்நாட்டு பெருந்தொகையாக கடனாக பெற்று அங்கேருந்து அதை நன்கொடையாக கொடுத்துட்டு திரும்ப வந்த உடனே அதை முதல்ல ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒருத்தர்லேருந்து கடனாக வாங்கி அங்கே கொடுத்துட்டு நன்கொடையாக கொடுத்துட்டு முதல் வேலையை இங்கே வந்தோடனே அந்த செல்வத்தை வந்து திரும்ப கொடுத்துருப்பாங்க. இதனால் செல்வங்களை வாரி வழங்கியதால் இவரை பொன்மனச் செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர்களின் கடன் தள்ளுபடி இது எல்லாமே இவங்க பண்ணியிருப்பாங்க சமூக நலத்திட்டத்தில். அதுக்கப்புறம் மதுரை மாநகரில் 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியிருக்காங்க. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழர் பல்கலைக்கழகம். தஞ்சையில் தமிழ்நாடு அப்படின்னு அந்த ஷேப்லேயே இருக்கும். ஆல்ரெடி நம்ம 7th பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். புரட்சி நடிகராக பெயர் பெற்ற பொன்மனச் செம்மலாக, மக்கள் திலகமாக, புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்காமல் இருக்காங்க. எப்போ நூற்றாண்டு விழா கொண்டாடிப்போம் அப்படின்னா நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் எந்த ஊரில் பிறந்தாங்க அப்படின்னா கண்டி. எம்ஜிஆரின் படிப்பை தொடர முடியாத காரணம் வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கு கொடுக்குற பட்டம் பாரத் பட்டம். 5ஆம் உலக மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். அறிவுசால் ஔவையார், அதாவது அதியமானுக்கு நெல்லிக்குடி கடத்தது, அப்புறம் அங்கே இருந்த எப்படி போரை தகர்த்தது அப்படிங்கிறத ஸ்டோரி தான் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அடுத்து போயிடலாம்.
ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா வல்லின மிகும் மிகா இடங்கள். இது வந்து நான் ஒரு பாக்ஸில் எது எது மிகும் எது மிகாதுன்னு தனியாக கொடுத்துருக்கேன். அதை மட்டும் பார்த்தாலே போதும். அதை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை மட்டும் படித்தாலே போதும். வல்லினம் மிக, அதாவது வல்லின எழுத்துக்கள் எந்த இடத்துல வரும் அப்படின்னா அது வல்லினம் மிகும். வல்லின எழுத்துக்கள் வராது, அப்போ அந்த இடத்துல வராது அப்படின்னா வல்லினம் மிகாது. இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது வல்லின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள்னாலே நம்ம கசர தபர அப்படி வரும். இதில் வந்து டேவும் ராவும் வராது. ஸோ அதனால் இக்கி இச்சு இத்து இப்போ மட்டும் உள்ள வல்லின எழுத்தாக உள்ளே வரும். பார்க்கலாமா? சந்திப்பிழை அப்படின்னா வர வேண்டிய இடத்துல, அதாவது எழுத்து போட வேண்டிய இடத்துல போடாமலும் போட வேண்டாம் போடக்கூடாதுங்கிற இடத்துல போட்டாலுமே அப்படி வந்துச்சுனாலே அது சந்திப்பிழை தான். மண் வெட்டி கொண்டு வானா அந்த பொருளை எடுத்துகிட்டு வான்னு அர்த்தம். மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்னு வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல இக்கு போடும்போது ஒரு பொருள் மாறுது. ஸோ வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினம் இட்டு எழுதுவதும் தவறாகும். இதை தான் சந்திப்பிழை எழுது ஒற்றுப்பிழைன்னு சொல்கிறோம். இப்போ வல்லினம் மிகா இடங்களை பாக்ஸில் போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸில் அதை பார்த்துடலாம். ஓகே. இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். பட்டு இதை பார்த்துட்டு அங்கே ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னா அந்த, இந்த, எந்த, அதாவது அந்த பட்டம், அந்த பாடம் இப்போ போடணும். வல்லினம் மிகணும் அங்கெல்லாம். இப்பு, அதாவது மிகும்னா இப்பு எது இச்சு இதெல்லாம் போட வேண்டிய இடம். அந்த, இந்த, எந்த, ஐ கூ இகரத்தில். அப்புறம் இகரம் வினையெச்சமாக இருக்கும்போது, உகரம் வினையெச்சமாக இருக்கும்போது வன்தொடர், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், உவமை தொகை, உருவகம், 8, 10 அப்படி இப்படி எப்படி, திசைப்பெயர், மகரம் மெய் அழிந்து வரும்போது. வராத எழுத்து அப்படின்னு பார்த்தா எழுவாய், அது இது எது, பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைந்து வரும் இடங்களில் உகரத்தில் வினையெச்சம், மென்தொடர் வினை தொகை, உண்மை தொகை, அப்படி இப்படி எப்படி, இப்படி இதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அப்படி பாக்ஸில் எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், புரியும். ஸோ அந்த, இந்த அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும். அதான் அந்த, இந்த. அப்புறம் எந்த இடத்துலையும் அந்த வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாக ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அதே மறைஞ்சு வந்துச்சுன்னா மிகாது. நான்காம் வேற்றுமை உருவாக கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். மறைஞ்சு வச்சுன்னா மிகாது. இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். அதாவது ஓடி ஈ வருது பார்த்தீங்களா, ஓடி களைத்தான். உகரத்தில் வினையும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். வன்தொடரா இந்த கொண்டேன், அப்படி பார்த்தார், இந்த மாதிரி வன்மையான எழுத்துக்கள் க ச த வ அதில் வந்துச்சுன்னா மட்டும் உகரத்தில் முடிகிற வினையெச்சங்களுக்கு வரும். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு இதில் வந்து இப்போ இதில் வரும். எதிர்மறை ஈறுகிட்ட இதில் எழுதா செல்லா அந்த மாதிரி. உவமை தொகை மலர்பாதம், உருவகம் தமிழ்த்தாய் 8, 10 வராது. அப்படி இப்படி எப்படியில் வரும். திசைப்பெயர்கள் கட்டாயம் வரும். மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் மிகும். மகரம்னா மரச்சட்டம், வட்டப்பாறை, வட்டப்பலகை. வல்லினம் மிகாத இடங்கள்லாம் எழுவாய் சொற்கள். தம்பி படித்தான், அவ்வளோ தம்பி படித்தான், தம்பி படித்தான், அவ்வளோதான் சொல்லணும். யானை பிளிரிச்சு, அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் வல்லினம் மிகாது. எழுதாத பாடல் நம்ம அப்படி கூட எழுதுவோம். எழுதிய பாடல், எழுதிய இந்த இது ஆல முடியுது பார்த்தீங்களா, அதனால் அது நினச்சது மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் மிகாது. உகரத்தல் முடியும் வினையெச்சங்களில் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான், தின்று தீர்த்துட்டான். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுது பொருள், எழுதும், எழுதுகின்ற, எழுதும், சுடுகின்ற, சுடும், அப்படி இப்படி எப்படியில வராது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார் அப்படின்னா அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி அப்படிங்கிறதுல வராது. படி முடியும் பிற சொற்கள்லாம் வராது. வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை வெற்றிலை பாக்கு, இதை 2-3 தடவை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இந்த வல்லினம் மிகாடங்கள் புரியும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். தன்மை அப்படி தன்மை முன்னிலைப்படுறக்கே 3 இடம் இருக்குது. அந்த 3 இடங்கிறதுல ஒருமையாக இருக்கும்போது நான் அல்லேன் அப்படி வரணும். பன்மையாக இருந்தால் நாம் அல்லோம் வரணும். முன்னிலை உனக்கு முன்னாடி இருக்கிறவங்களை சொல்கிறதா முன்னிலை. தன்னைனா தன்னை பற்றி சொல்கிறது தன்மை. முன்னிலைனா ஒருமை நீ அல்லை. பன்மைனா நீவீர் அல்லீர். படற்கை இது எல்லாமே ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால். இது வந்து உயர்திணை, இது வந்து அக்ரிணியை குறிக்கிறது. ஆண்பால் பெண்பால் பலர்பாலில் இப்போ ஆண்பால் ஒரு ஆண்பாலாக இருந்துச்சு, அதான் ஆனால் தன்னையும் முன்னாடி இருக்கவங்களையும் சொல்லாமல் மற்றவங்கள சொல்கிறது.
கண்ணன் வந்தான், பாப்பா தங்கம் சென்றாள், இந்த மாதிரி வருது. ஆண்பால் வந்து அவன் அல்லன்னு வரணும், பெண்பால் வந்து அவன் அல்லல் வரணும், பலர்பால் வந்து அல்லர், ஒன்றன்பால் வந்து அன்று, பல்லுவின் பால் வந்து அல்ல அப்படி வரணும். ஸோ கலைச்சொல் பார்த்துடலாம். எக்ஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம், த ஹீரோ அப்படின்னா கதாநாயகன், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா முதலமைச்சர், லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு, சப்போர்ட்னா ஆதரவு, டேக்ஸ்னா வரி, விக்டரினா வெற்றி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். ஓகே. ஒன்றே குலம், குணங்குடி மஸ்தான் திருமூலர் எழுதிய ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை, நல்லது நினைச்சா நமக்கு ஒன்றுமே இல்லை, நாணமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்யமின், படமாட நடமாட படமாட, இந்த மாதிரி வந்துட்டனால இது திருமுறை எழுதுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். படமாட கோவில் பகவர்கோன்றியில், நடமாட கோயில் நம்பர்க்கங்காங்கு, நடமாட கோயில் நம்பர்கோன்றியில், படமாட கோயில் பகவர்க்கு அதாமே. நமன்னா யமன், சித்தம்னா உள்ளம், நம்பர் அப்படின்னா அடியார், படமாட கோயில்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோவில், நாணமே அப்படின்னா கூசாமல், உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள், ஈயில் அப்படின்னா வழங்கினாள், உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள், ஈயில் அப்படின்னா வழங்கினாள். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவன், மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனத்தில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறுமில்லை. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிறைவேற்றி வாழ வேண்டுமாயின் 63 நாயன்மார்களுள் ஒருவரான 15 சித்தர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் திருமூலர். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 15 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுவர் திருமூலர். இவரிற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. இந்நூலை 3000 என்பர். 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இது ஓகே. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நல்லவில் இருக்கவங்க நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஒன்றே குலம் என்று கருதி வாழ். நமன் இல்லைன்னா நமன் பிளஸ் இல்லை. நம்பார் கங்குனா நம்பார் கங்கு. மெஞ்ஞான ஒளி வந்து குணகுடி மஸ்தான் சாஹிப்போடது. இது நம்ம டைரக்டாக சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். பஹராய் அப்படின்னா தருவாய், ஆனந்த வெள்ளம்னா இனப்பெருக்கு. பஹராய் அப்படின்னா தருவாய், ஆனந்த வெள்ளம்னா இனப்பெருக்கு. பராபரம் அப்படின்னா மேலான பொருள். அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. அறுத்தவருக்குன்னா நீக்கியவருக்கு. குணகுடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை ஆகிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்னி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். பாடப்பகுதி குணங்குடியார் பாடற் கோவை என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம்னா ஆனந்தம் பிளஸ் வெள்ளம், உள் பிளஸ் இருக்கும்னா உள் இருக்கும். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அயோத்திதாசர் சிந்தனைகள். அதாவது அயோத்திதாசர் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வளர்ந்து மறைவதோடு முடிவதில்லை. நேர்மையான சிந்தனை செயல் ஒருவருக்கு வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்றுத் தருகின்றன. கால வெள்ளத்தில் மக்களால் மறக்கப்பட்டு பின்னர் நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் உண்டு. அத்தகைய சிந்தனையாளர் ஒருவரை பற்றி பார்ப்போம். இப்போ அயோத்திதாசர் அப்படின்னா 19 to 10, அதாவது 19லேயும் 20 காலங்களில் வாழ்ந்திருப்பார். பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டிருப்பாங்க. புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டார். சமத்துவம், பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர். தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் இவங்க 2 பேருமே ஆவர். இவர்களுக்கு முன்னோடியாக இவங்க தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னா அயோத்திதாசர். இவருக்கு வந்து இந்த 5 சிந்தனை பண்புகளும் நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஓப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் இவர். அதனால இவரை வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுறார். அயோத்திதாசர் 1845 மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். மே 20 அயோத்திதாசர் பிறந்திருக்காங்க. இவரோட இயற்பெயர் காத்தவராயர். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்திருப்பாங்க. பள்ளி படிக்கும்போது பல இன்னல்களுக்கு ஆளாயிருப்பாங்க. ஸோ அயோத்திதாசர் பண்டிதர் என்ன சொல்லுவாங்கன்னா கல்வியும் சித்த மருத்துவமும் படிச்சிருப்பாங்க. அடுத்தது ஆசிரியர் பெயரையே அவரோட பெயராக வச்சுருப்பாங்க. நீலகிரிக்கு சென்று அங்கே
அங்கே வாழ்ந்த அயோத்தியாசர் திருமணத்துக்கு அப்புறம் பர்மாவுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா தமிழர்கள் வந்து ரொம்ப அடிமைகளாக வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களோட உரிமைக்காக அவர் அங்கே பாடுபட்டிருப்பார். பின்ன தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒடுக்கப்பட்ட உரிமைக்காகவும் பாடுபட்டிருப்பாங்க. இவர் வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஆழ்ந்து கற்றுப்பாங்க. அதாவது இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய சமத்துவம். ஸோ இந்த ஆழ்ந்து படிச்சது தான் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதழ்கள் மூலமாக எல்லாம் எல்லா அதாவது என்ன பண்ணாலுமே முன்னாடி காலத்தில் இதழ்கள் தான் ஒரு முக்கியமான வெப்பனாக இருந்திருக்கு. ஸோ அவரும் வார இதழ் தொடங்கியிருக்காங்க. 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறத காலனா விலையில் கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதை பேரை தமிழன்னு மாற்றிருப்பாங்க. உயர்நிலையும், இடைநிலையும், கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கும் கூட நீதி, நேர்மை, சரியான பாதையை அதை தெளிவுபடுத்த அந்த இதழோட நோக்கம். அதான் பார்த்தீங்களா, வெப்பனா பயன்படுத்தியிருப்பாங்க முன்னாடி அதான். ஸோ தமிழன் இதன் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆந்திரா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தமிழர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டியிருக்காங்க. ஸோ தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகள் மூலமாகவும் தமிழ் சீர்திருத்த சிந்தனைகளை அந்த நூல்கள் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி வந்து கட்டாயம் தேவை. ஸோ நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாக ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும். கல்வியோடு என்னெல்லாம் சொல்லணும்? கைத்தொழில், இதே தான் காந்தின்னு சொல்லியிருப்பாங்க. கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும். அயோத்தியாசர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா போகர் 70, அகத்தியர் 500, 70, 500, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம், சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். ஓகே. மக்கள் எப்படி வாழணும்னு சொல்லியிருப்பாங்க. மக்கள் வந்து அன்பு கொண்டு கோபம், பொறாமை, பொய், களவு எல்லாத்தையும் நீக்கி பிறர் உயிர்களுக்கு துன்பமே செய்யாமல் மதியை அளிக்கும் போதைப் பொருளை கையாளாமல் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அப்படி இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தலைமை தகுதி அப்படின்னு பார்த்தா ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் வந்து வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டும் என்பதை அயோத்தியாசர் விளக்குகிறார். மக்களும் அவரது நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கவராக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி இருக்க வேண்டும். அவர் மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னறி கடைபிடிப்பவராக இருக்கணும். மக்களையும் மழையும் தொடர்படுத்தியிருப்பாங்க. வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமை. மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு. அப்போது ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமை தான். ஸோ அறிவாளிகள் இல்லாத காரணம் ஆட்சித்திறனும் அன்புடைய அரசர்கள் இல்லாதது தான். இப்படின்னு ஒருத்தரையும் காரணம் சொல்லி ஸோ நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அயோத்தியாசர் எழுதிய நூல்கள் அங்கே வந்து போகர் 70, ஒரு 500 பார்த்தோம். அப்புறம் பாலவாகடம், சிமிட்டு ரத்தின சுருக்கம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், புத்தரது ஆயுர்வேதம் அது பதிப்பித்த நூல்கள், இது எழுதிய நூல்கள். புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியன. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். சமத்துவம் அப்படின்னா மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானதில்லை. அப்புறம் சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்தியாச பண்டிதர் அப்படிங்கிற பெயர் இருக்குது. தாம்பரத்தோடு இணைந்த ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய மருத்துவமனைக்கு. அப்புறம் திராவிட மகாஜன சங்கம் உருவாகியிருப்பாங்க. 1892 ஒடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாக்க திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தார். சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிமக்களின் பாதுகாப்பு, காவல்துறையினை நியமித்தல், பொது மருத்துவமனை அமைத்தல், சுற்றுச்சூழல் எல்லாமே செய்கிறதுக்காக இவர் போராடியிருப்பாங்க. அவரோட தனித்தன்மை அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர், புதிய சிந்தனைகளை விதைத்தவர். அன்றைய தமிழர்கள் தனித்தன்மை உடைய சிந்தனையாளராக அவரை வந்து மதித்தாங்க. ஸோ அயோத்தியாசர் எந்த சமூக சீர்திருத்தத்தின் தந்தை? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அயோத்தியாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன், அது தமிழன் அப்படின்னு மாறிச்சு. அப்புறம் காலனா விலைக்கு விட்டுருப்பாங்க. கல்வியோடு என்னது கற்கணும்? கைத்தொழிலும் கற்க வேண்டும். அயோத்தியாசர் புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்து அவரோட ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை. மக்களையும் மலையும் தான் ஒன்றா சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது மனித இந்திரம்னு ஒரு விரிவானம், அதை படிக்க வேண்டாம். ஓகே. அடுத்தது வந்து யாப்பு இலக்கணம்.
யாப்பு அப்படின்னா என்ன? இலக்கணத்துக்கு யாப்பு கட்டுகள் பார்க்கலாம். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் மரபு கவிதைகள். அதாவது இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் மரபு கவிதைகள் என்பர். இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்களுக்கு மட்டும் உடைமை கொடுத்து எழுதப்படுவது புது கவிதைகள். கட்டுப்பாடே இல்லாமல் புதுசாக வந்திருக்கு இல்லையா, அதனால அது புது கவிதைகள். இப்போது மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். இந்த மரபு கவிதை எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம். இந்த யாப்பு இலக்கணம் 6 உறுப்பு வச்சிருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து அப்படின்னா எழுத்துக்களை 3ஆக பிரிப்பர். குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்று. உயிர்குறில், உயிர்மெய் குறில், உயிர் நெடில், உயிர்மெய் நெடில், மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. ஒற்றுங்கிறது மெய்யெழுத்தையும் ஆயுத எழுத்தையும் சொல்லுவாங்க. அசை அப்படின்னா எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது. இந்த பாருங்க, இது ஒரு அசை. திருக்குறளில் தான் நம்ம அசை பிரிப்போம். ஸோ இது ஒரு அசை, இது ஒரு அசை. அதாவது குறில் தனித்து வருவது, நெடில் தனித்து வருவது, குறிலும் ஒற்றும் நெடிலும் ஒற்றும் வருவது. ஸோ அதை அசைன்னு சொல்லுவாங்க. அதை நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லுவோம். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை ஆகும். 2 எழுத்துக்கள், அதாவது 2 எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தால் 2 குறிலும் நெடிலும், 2 குறில் ஒரு ஒற்று, ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று இப்படி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னாலும் அது நிறையசை ஆகும். புரிஞ்சுதா? அதாவது குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து அல்லது ஒற்றுடன் சேர்ந்து வரணும். தனித்து இது மாதிரி நே வரணும், நா வரணும், இல்லை நே கூட இம் சேரணும், ஒற்று சேரணும், நா கூட ஒற்று சேரணும். இதில் 2 குறில் எழுத்து அல்லது குறில் நெடில், 2 குறில் எழுத்து அல்லது குறில் நெடில் எழுத்து எதோடு சேர்ந்து வரும்? ஒன்று தனித்து வரணும், இல்லை ஒற்றோடு சேர்ந்து வரணும். அது நிறையசை. சீர் அப்படின்னா ஒரு அசையோ, அதாவது இது அசை, ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ இதே மாதிரி பெரிய ஒரு ஒரு வேர்டாக வரணும். ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது அது ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை சீர் என வகைப்படும். தலை அப்படின்னா தலை 7 வகைப்படும். அடி அப்படின்னா 5 வகைப்படும். தொடை அப்படின்னா 8 வகைப்படும். மோனை, எதுகை, இயைபு. முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து வருவது இயைபு. பாவகைகள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.